Hi friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம தக்காளி ரசம் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய தக்காளி 3, கொத்தமல்லி சிறிதளவு, தாளிக்க சிறிதளவு கருவேப்பிலை, 2 வரமிளகாய், பூண்டு முழுசா எடுத்துக்கோங்க, பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, சால்ட்டு தேவைக்கேற்ப, ஆயில் சிறிதளவு, தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு சிறிதளவு, தண்ணீர் தேவைக்கேற்ப. இந்த பொருட்களெல்லாம் வச்சு நம்ம தக்காளி ரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி ரசத்துக்கு புளி தேவைப்படாது, தக்காளி தான் தேவைப்படும். அதனால் இந்த தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கோம். அந்த கடாய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. சிறிதளவு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது சிறிதளவு கருவேப்பிலை, மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள்தூள், அடுத்தது பெருங்காயத்தூள். அடுத்தது இதில் நம்ம எடுத்து இந்த பூண்டை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இது கூட போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது மிச்சம் இருக்கிற அந்த 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 அதையும் இதில் சேர்த்துட்டேன். நம்ம அந்த 3 தக்காளியை மிக்சியில் நல்லா தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்தது சிறிதளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், அதே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக ஒரு கொதி வந்துட்டாலே போதும். ரசம் ரொம்ப கொதிச்சிட்டா டேஸ்ட் இருக்காது. அதனால தான் லைட்டாகவே கொதித்தாலே போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதனால் மூடி போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டாலே போதும் ரசம். 1 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். ரசம் நல்லா கொதிச்சிச்சு. இந்தளவுக்கு கொதிச்சிட்டாலே போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய இந்த தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி ரசம் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. எல்லாம் போல் ரெடியாக இருந்தாலே ஒரு 5-7 நிமிஷத்துலேயே இந்த ரசத்தை ரெடி பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. இப்போது ஒரு 1/2 லெமன் சாறை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி ரசத்தில் அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது. அதனால தான் நம்ம புளி இதில் சேர்க்குறதில்ல. அதனால் புளிப்பு விரும்புகிறவங்க இந்த லெமன் சாறை சேர்த்து விட்டுக்கலாம். சாறு ஒரு ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் விடலாம், இல்லைனா கூட தேவையில்லை.